ஹாய்ங்க. இன்றைக்கி எனக்கு கிடைச்ச ஒன் டே கேக் ஆர்டரை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷார்ட்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து 1/2 kg பிளாக் கரண்ட் கேக்கு. திடீர்னு என் தம்பி ஃபோன் பண்ணி, என்னக்கா நீ எப்போ பார்த்தாலும் ஃப்ளவர் பேட்டர்னில் கேக் பண்ணிகிட்ருக்க, அது பார்க்க போர் அடிக்குது, வீடியோஸ் போடுற, வேறு ஏதாவது டிசைன்ஸில் போடு, ஜெல்லெல்லாம் வச்சு அந்த மாதிரி சொல்லியிருந்தான். சரி தம்பி சொல்லியிருக்கானேன்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஜெல்லி யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி ரொம்ப ஜெல்லி யூஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூஷுவல் பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு சாக்லேட் கார்னிஷிங் கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன். ஜெல்லை வச்சு சிம்பிளாக அந்த பிளாக் கரண்ட் கேக் 1/2 kg ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 kg பைனாப்பிள் கேக் இருந்துச்சு. இந்த பைனாப்பிள் கேக்கை வந்து பேக்கரியிலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துப்போம்னு சொல்லிவிட்டு மோஸ்ட்லி வந்து பேக்கரியில் பண்ணுற மாதிரி நான் ரெப்ளிகேட் பண்ண மாட்டேன். நமக்குன்னு ஹோம் பேக்கர்ஸ்க்குன்னு இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணுவோம். எப்படின்னா கஸ்டமைஸ்டு கேக்ஸ், ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். சரி நம்ம இந்த சாக்லேட் கார்னிஷிங்கில் பேக்கரியில் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் இதை பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த கேக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது கனரா பேங்க்லேருந்து ஃபோன் வந்துச்சு. நாங்கள் கனரா பேங்க்லேருந்து பேசுகிறோன்னு சொன்னோன்னே, நம்மளுக்கு என்னோட பேங்க்லேருந்துலாம் ஃபோன் வருது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். 1/2 kg கேக் ரெடி பண்ணி கொண்டு வந்து டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இமிடியேட்டாக எனக்கு ஒரு 2.5 hours தான் இருந்துச்சு. சரி ஓகே நம்ம பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இந்த கேக்கு எல்லாம் சைட் பை சைடு அந்த கேக்கும் பண்ணேன். 1/2 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்காக கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த கேக்கை வந்து பண்ணி நான் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபால்ட் லைன் மாதிரி போடலான்னு பார்த்தேன். நம்ம வந்து அதுக்கு பதில் வந்து இந்த கோல்டு ஃப்ளேக்ஸ் வச்சுக்கலாம், கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹார்ட் ஷேப்ஸும் வச்சுக்கிட்டேன். ஒரு டாப்பரும் வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பர் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் பண்ணி இந்த 3 கேக்கில் எந்த கேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கேக்கு எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஃபைனலாக இப்படி தான் அவுட்லுக் வந்துருந்துச்சு. இதுக்கு இடையில வந்து இன்னொரு கேக்கை வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் சீக்கிரம் கேட்டது. இப்போ இனிமேல் வந்து இந்த ஒரு கேக்கை 1/2 kg பட்டர்ஸ்காட்சை டெலிவர் பண்ணணும் நம்ம எடுத்துகிட்டு போய். இன்னொரு கேக் வந்து ஈவினிங் வந்து வாங்கிப்பாங்க கஸ்டமர். தேங்க்யூ.